ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போவும் வர்றேன். நமக்கு வீடியோ போடுறதை விட சகோதரிகள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் போட்டாவே எனக்கு டைம் ஆகிடுது. நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா, மஞ்சள் பூ பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் எல்லா பூவுமே உதிர்ந்து போயிடுது, என்ன பண்ணணும் அப்படின்னு. சரி சிஸ்டர், நாளைக்கு உங்களுக்கு அதோட வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, கிர்னி பழமும் எங்களுக்கு காய் பிடிக்க மாட்டேங்குது, பிஞ்சுகள் வர மாட்டேங்குது, வந்தாலும் பிஞ்சுகள் எல்லாமே பழுத்து வெம்பி போயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா அதுக்குன்னு படித்தோ அதுக்குன்னு நாலேஜ் எடுத்து அதுக்குன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த 2 செடியும் நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன், சரிங்களா? அதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? நம்ம வீட்டில் வந்து கிர்னி பழம் போன வருஷம் போட்டோங்க. அதில் பிஞ்சுகள் எடுத்தோமா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அது வளர்ந்துட்டு இருக்கும்போதே காமிச்சேன். அதுக்கப்புறமே அது வந்து எனக்கு சரியான திருப்தி இல்லை. குட்டி குட்டி பிஞ்சுகள் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த கிர்னி பழத்தை பற்றி வீடியோவே நான் போடலை. அதில் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன் அப்படின்னாக்க, கிர்னி பழம் செடி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாட்டில் வைங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைங்க. சரி, ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு பாக்ஸில் ஒரு 4-5 செடி வைக்கலாம். அந்த அளவுக்கு அது வந்து நிறைய மண் இருக்குது. ஆனால் இந்த செடி அது என்ன, அந்த தர்பூசணியையும், ஆனால் அவங்க சிஸ்டர் கேட்டது 2ஐயும் கம்பைன் பண்ணி கேட்டது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. மஞ்சள் பூசணி, தர்பூசணி 2 பூசணியையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிங்கன்னா அந்த செடியை தவிர வேறு செடி அது பக்கத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, 2மே போட்டிருந்தேன். 2மே 4-5 செடி தான் போடலாம்ல ஃப்ரிட்ஜ் பாக்ஸில், அவ்வளோ தொட்டியில் மண் கலவை இருக்குல்லன்னு சொல்லிட்டு எல்லா செடியோடு சேர்த்து போட்டிருந்தேன். ஏதோ ஒரு சுரைக்காய் இருந்தது, அதோட இந்த இதை போட்டிருந்தேன். அந்த பக்கம் ஏதோ அவரைக்காய் இருந்தது, அதோட சேர்த்து தர்பூசணி போட்டிருந்தேன். வளரும், பூ வரும், அப்படியே சுருங்கி போயிடும், பிஞ்சு வரும், இத்தினூண்டு இருக்கும். இலைகளை பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு சத்தே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ வந்து நான் இன்னும் தர்பூசணி போடலை, ஏன்னா இடம் இல்லை எனக்கு. அதனால ஆனால் நான் வந்து மஞ்சள் பூசணி போட்டிருக்கேன். அதை எப்படி போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்களேன். அவங்க வந்துங்க தனிமை விரும்பிங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சில செடிகள் தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸினுடைய அந்த டாப் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரீசர் பகுதி, அதில் மட்டும் தனியாக அவங்கள போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த பெரிய இடத்துல போட்டுட்டிங்கன்னா நல்லாவே காப்பாங்க. எனக்கு அவ்வளோதான் இடம் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். தனிமை விரும்பிகள் தனியாக இருக்கணும். ஏன் தனிமை விரும்பிகள்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற செடியெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா வளருவாங்க. இவங்க ஏன் தனிமை விரும்பியாக இருக்காங்கன்னா, ஹெவி ஃபீடருங்க இவங்களுக்கு. நான் மற்றதெல்லாம் வந்து ஒரு தடவை மண் கலவை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படிலாம் சொல்வேன்ல. ஆனால் இந்த தர்பூசணிக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்கும் கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு தடவை தொழு உரம் கண்டிப்பாக கொடுங்க. அதை மாதிரி வேப்ப முன்னாக்கு ஒரு மாதத்தில் 2 தடவையாவது போட்டு விடுங்க. இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பிஞ்சுகள் உதிராது. பிஞ்சுகள் எல்லாம் காயாக மாறும். காய்கள் ஆனதுக்கப்புறமும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த வெம்பி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, குட்டி குட்டியாக பிஞ்சுகள் உதிருதுங்காங்கல்ல, அதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெவி ஃபீடர். அதனால் அதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும். சரி, அதுக்கப்புறமும் அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வரலை, பிஞ்சுகள் வெம்பி போகுது அப்படின்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பாலினேட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட செடிகள், ஏகப்பட்ட பறவைகள், ஏகப்பட்ட வண்டுகள், ஏகப்பட்ட ஹனிஃபீஸ். அதனால நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த 1.5 வருஷத்தில் ஒரு தடவை கூட எந்த செடிக்கும் நான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடலைங்க. ஆனால் குட்டியோண்டு ஒரு 4 செடி 10 செடி தான் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹனிபீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
நிறைய பூச்செடிகள் இருக்கணும், மஞ்சள் கலர் பூக்கள் இருக்கணும், அப்போ தான் அது அட்ராக்டிவ் ஆகும். அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தால் மட்டும்தாங்க அவங்க வருவாங்க. இல்லைன்னா நம்ம அவங்கள வர வைக்கணும். அப்போ வர வைக்கிறதுக்கு நம்ம நிறைய பூச்செடிகள் அதெல்லாம் வைக்கணும். சரி, எதுவுமே இல்லை, என்னால் மாடி தோட்டத்தில் 20 செடிக்கு மேலே வைக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது, அதுக்கு பதில் சொல்லுங்கள் தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி தாங்க ஆகணும். உங்களுக்கே தெரியும் ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணணும், நம்மளோட சேனலில் இருக்குது. ஒரே ஒரு பெண் பூ வந்திருக்கும், நிறைய ஆண் பூக்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆண் பூக்களை எடுத்து அந்த பெண் பூவில் லைட்டாக வந்து டச் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க வந்து அழகாக பாலினேட் ஆகி நிறைய பூக்களையும் நிறைய பிஞ்சுகளையும் கொடுத்துருவாங்க. பிஞ்சுகள் வெம்பி போகாது, பிஞ்சுகள் உதிர்ந்து போகாது. ஸோ வேறு வழியே இல்லாத டைமில் நீங்கள் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சூப்பராகவே அறுவடை எடுக்கலாம். ஹெவி ஃபீடர் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அவங்கள தண்ணி கவனம் நீங்கள் செலுத்தி தான் ஆகணும், அப்போ தான் அறுவடை எடுக்கலாம். அதுக்கப்புறம் சரி, மஞ்சள் பூசணிக்கு நான் சின்னதாக ஒரு இடம் கொடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேயே மேலே டாப்பில். இதே தர்பூசணியாக இருந்தால் இந்த டைம்லலாம் வச்சிங்க அப்படின்னா அந்த வெயிலில் காய்ச்சி தள்ளும். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தனியாக கொடுத்துருங்க. தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அவங்கள மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே வைக்காதீங்க. அழகாக நீங்கள் அப்படியே அறுவடை அள்ளி அந்த என்ன சொல்கிறது, வெயில் காலம் முழுக்க சூப்பராக நீங்கள் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கெல்லாம் இடமும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லைங்க, எல்லா காயும் வச்சுருக்கனால அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது, பிள்ளைங்களும் இங்கே இல்லையா, ஸோ தண்ணி பழம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தேவைப்படலை. நானெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், சும்மா ஒரு பீஸ் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கும். அதனால் நம்ம வீட்டில் வைக்கவும் இல்லை, அந்த மாதிரி வாங்குறதும் இல்லை. நமக்கு பிடிச்சதெல்லாம் வெள்ளரிக்காய் தான், நிறைய சாப்பிட்றது வெள்ளரிக்காய் தான் சாப்பிடுவோம் எல்லோரும். ஸோ அதனால் அதை நான் ரொம்ப பெருசாக எடுக்கலை. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தனியாக அதுக்கு கொடுத்துருப்பேன். இடமே இல்லைங்க, இதுக்கு மேலே வச்சா வீட்டில் அடி விழுவோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து அதாவது எப்போவுமே நம்ம மாடி தோட்டம் வைக்கும்போதுங்க எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுவாக நிறைய வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். சும்மா எல்லோரும் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் அதனால அந்த மாதிரி தான் பார்த்து வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தனியாக ஒதுக்கிடுங்க. சூப்பராக பெருசாக தரை தோட்டத்தில் வச்சுருக்கிற மாதிரி அள்ளலாம். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? இந்த இது உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள்லாம் அறுவடையை அள்ளி எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை, அதுக்கு போய் எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு வேளை மனசு மாதிரி நீ வரும் காலங்களில் வச்சாலும் வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பை பாய், see you, happy gardening.